எவனா இருந்தாலும் ஏய் புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு அடிச்சு செத்துற போறாங்க. வா வேலையோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் ரெண்டு பேரும் இப்படி மாலை கட்டுறாங்க. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாரு. நான் ஓங்கி டேய் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? நக்கல்யா அவனுக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஏதோ இந்த பட்டிக்காடுல வந்து கருணை தனியா என்னது? 2 விசில் வரையும் குக்கரை இறக்கி வை, ஆஃப் பண்ணுவேன். என்னடா பண்ற? 2 விசில் வந்துருச்சு. அதுக்குள்ளே 2 விசில் வந்துச்சு. ஆமா, எப்படி வந்துச்சு? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எழுதியா? என்னது? போன் வாட்ஸ்அப்ல பாரு. வாட்ஸ்அப்ல என்ன அனுப்பிச்சிருக்க? வாட்ஸ்அப்பே பாக்கலையா? அப்ப நக்கல்யா அவனுக்கு. காலம் வாங்கிட்டு வந்து சொன்னேன். ஆமா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சரி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு பார்ப்போம்னா அதை வாங்குறத பற்றி வாட்ஸ்அப்ல சொல்லிட்டேன். என்ன எழுதுற? என்ன விஷயம் சொல்லு. ஏதாவது போறேன், காசு வேணும், செலவு காசு வேணும். ஏதாவது இருந்தா காசு இருந்தா கூட. என்ன இடிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? கையில காசு ஏடிஎம் கடையில இருக்கு. ஏடிஎம் கார்டு? ஏடிஎம் கார்டு எங்க இருக்கு? என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்னா. அப்படிங்கற அதுவும் கரெக்ட் தான். ஏடிஎம் கார்டு பின் நம்பர் என்னது? என்னோட டேட் ஆஃப் பர்த். உன் டேட்டா நக்கல்யா அவனுக்கு. டேட்டா பத்தி நமக்கு என்ன தெரியும்? சரி, நீ ஜிபேல காசு மாற்றி விட்டுறியா? ஏடிஎம் போனோம், ஏடிஎம்ல கூட்டமா இருக்கும், ரூபா இருக்கோ இல்லையா என்னன்னு தெரியல. போனே நீயே மாத்திக்கோ. சரி, ஜிபேல பாஸ்வேர்டு என்னது? கல்யாண நாள். இன்னும் திருந்தலமாமா. இது அதுக்கு மேல பெரிய இதாக இருக்கு. ஜிபேல போட்டாலும் எப்படி ஏடிஎம்ல தான் போய் எடுக்கணும். இவர்கிட்ட ரூபா வாங்குறது நம்ம வெளியே யார்கிட்டயாவது கைமாத்துக்கு வாங்கிட்டு போயிடலாம் கடனுக்காக. ஏடிஎம் கார்டு பின் நம்பர் கேட்டா மேரேஜ் டேட்டு என்னத்த என்ன சைலண்டா உட்காந்துக்க? சார்ஜ் போட்டிருக்கியா? மழை பெய்யுது, ஏதாவது சூடா செஞ்சு சாப்பிடுமா? எனக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது. ஒன்னும் செய்ய தெரியாது. வேற என்ன செய்ய தெரியும்? எருமை மாடு மேய்க்க தெரியுமா?
அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அவங்க ஒய்ஃபை வந்து திட்டுவாங்கல்ல. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ராட்சசி அரக்கி இந்த மாதிரி. ஆனா எனக்கு வந்து ஒய்ஃப் வந்து அப்படி கிடையாது. அவ வந்து ராணி தலைவி இது மாதிரி எல்லாம். இப்ப நான் சொன்னேன் இல்ல, அரக்கி ராட்சசி இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே அவதான் தலைவி, அதாவது ராணி. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா